Hi எல்லாருக்கும் welcome to my channel. So இன்னைக்கு வீடியோ வந்து என்னோட ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் தான் பார்க்க போறீங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் இருக்கும் அப்படினு நான் நம்புறேன். பிகாஸ் நான் தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவுமே வந்து வாங்கல. ஸோ எது தேவையோ அது மட்டும் கொஞ்சம் லிமிட்டடா வாங்கியிருக்கேன். ரொம்ப லிமிட்டடான திங்ஸ். ஸோ இப்போ எது தேவைப்படும் எது தேவைப்படாதுன்றது நமக்கே தெரியாது. அங்கே போய் நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு நமக்கு எது தேவை அப்படின்றத சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப லிமிட்டடான திங்ஸ் தான் இருக்கும் என்னோட ஹாஸ்பிட்டல் பேக்கில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டவலை பற்றி சொல்லிடுறேன். இதில் தான் வந்து குழந்தைய வாங்குகிற பிளானில் இருக்கும். ஸோ என்னோட ஹஸ்பண்டோட பாட்டி அவங்க சாரீ கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டவல் வந்து மேலே வச்சுட்டு இதில் வந்து பேபியை வாங்குற பிளானில் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த டவல் வந்து வச்சுருக்கேன். இந்த டவல் எதுக்குன்னா எங்களோட வளகாப்பில் வந்து கட்டுவாங்க. ஸோ வளகாப்பில் கட்டிட்டு அதில் வாழைப்பழம் வச்சு அங்கே வர குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அது ஒரு சாங்கியம் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக கட்டின டவல் இது. ஸோ இதையே வந்து நம்ம பேபி வாங்க வச்சுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு யூஸ் பண்ணுற டவல் இது வந்து ஃபர்ஸ்ட் க்ரைல வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணும்போது குழந்தைக்கு வந்து நம்ம பாடியில் இருக்க அந்த ஆயில் டெக்ஸ்சர்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகாது அப்படின்வாங்க. ஸோ அதனால இதை வாங்கியிருக்கேன். இது வந்து 2 வாங்கியிருந்தேன், ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இந்த நைட்டி இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை விட நைட்டி வந்து அந்த டைமில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக 2 நைட்டி, இந்த மெட்டர்னிட்டி நைட்டி சொல்லுவாங்கல்ல, லாங் ஜிப் வச்ச நைட்டி மாதிரி. ஸோ இந்த கலர்லேயும் இதுலேயும் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமில் புதுசாக வேண்டாம், கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 நைட்டியும் வந்து நான் ஹாஸ்பிட்டல் பேக்கில் எடுத்துகிட்டு போக போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இது ஹோம் கமிங் ட்ரெஸ். வீட்டுக்கு வரும்போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தது. இது வந்து நான் ஆஃப்லைன் ஒரு ஷாப் ஒரு ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது கிளாத்து. அதனால இதுக்கு அடுத்து பேபியோட ஹோம் கமிங் ட்ரெஸ் இப்போதைக்கு நான் ஒரு 3 வச்சுருக்கேன். ரொம்ப க்யூட்டான ஒரு பிரிண்டில் இந்த மாதிரி ஒரு ஷர்ட் டைப், அது கூட வந்து பேண்ட் இருக்கலாம் வந்து இருக்க மாதிரி இந்த ட்ரெஸ். சேம் கியூட் பிரிண்ட்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் க்ரைல தான் வாங்கினேன். ஸோ இதோட லிங்க் எல்லாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி பர்க் கிளாத்ஸ் எந்த அளவு யூஸ் ஆகும் தெரியல, பட் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்றதுனால வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் க்ரைல தான் வாங்கினேன். ஸோ செட் ஆஃப் 3 வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி டவல், இந்த மாதிரி டவல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது லவ் லேப் அப்படின்ற பிராண்ட்ல வந்து நான் அமேசானில் தான் இது செட் வந்து எவ்வளோ டவல்ஸ் வரும்னா 1 2 3 4 5 6 7 டவல்ஸ் வரும். இட்ஸ் அரவுண்ட் 280 290 சம்திங். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க்கும் நான் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப க்யூட்டாக பேபியோட சாக்ஸ், மிட்டன்ஸ் அப்படின்வாங்கல்ல, அது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் க்ரைல தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் க்ரை நேரில் போய் ஸ்டோரில் வாங்குறத விட ஆப்பில் வந்து இன்னுமே வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸ்டோரில் அவ்வளோ கலெக்ஷன்ஸே இல்லை, பட் ஆப்பில் வந்து நிறையவே இருந்துச்சு. காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஆஃபர் போட்டிருப்பாங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி ஸ்டோரில் விட நமக்கு ஆப்பில் வந்து காஸ்ட் கம்மியாகவே இருக்குது. ஸோ அதனால் நான் ஆப்லேயே வந்து எல்லாமே வாங்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி க்யூட் பிரிண்ட்ஸ் இருக்க சாக்ஸ் அண்ட் கேப் மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அது மட்டும் இன்னும் ஸ்டில் வாங்கலை. அது தேவைப்படுமா தேவைப்படாதான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே வாங்காமல் வச்சுருக்கேன். பட் போகிறதுக்கு முன்னாடி வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப மெயினாக இது வந்து பேபி ஹக்கோட காட்டன் கிளாத் டைப்பர். இது செட் ஆஃப் 1 2 3 4 and 5 செட் வரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் க்ரை ஆப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க்குமே வந்து நான் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாத் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்றாங்க. பட் எந்த அளவில் அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்து தான் வந்து சொல்ல முடியும். அண்ட் டயப்பர்ஸ் அப்படின்றத விட வீட்டில் நம்ம முன்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த வேஷ்டி துணியெல்லாம் வந்து இது பண்ணி கட் பண்ணி வைக்கிறது, அந்த ப்ராசஸ் இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல. இன்றைக்கி தான் வேஷ்டி துணி எல்லாமே துவைச்சி காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ அதெல்லாம் கட் பண்ணி அதுவும் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ எது பெஸ்ட்டு, எது நமக்கு சூட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். டயப்பர்னோடனே நான் வந்து ஃபர்ஸ்ட் சைடு வந்து ஒரு பேம்பர்ஸ் அந்த ப்ரீமியம் டேப் அட்ஜஸ்டபிள் ஃபிட், அது வந்து டேப் பேம்பர்ஸ் அப்படின்வாங்கல்ல, அது வந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு இனிமேல் தான் நான் கற்றுக்க போகிறேன். ஸோ இதுவுமே வந்து இருக்குது, கிளாத் டயப்பருமே இருக்குது, அண்ட் வேஷ்டி துணியுமே நான் ரெடி பண்ணி நான் டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்கிட்ட எல்லாமே சொன்னது இந்த பீரியட் பேண்டிஸ் மாதிரி வாங்கி வைக்கிறது. ஸோ என்னதான் நம்ம பேட்ஸ் வச்சு யூஸ் பண்ணாலுமே இது வந்து இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னாங்க. ஸோ எவர் ஈவ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து நான் இந்த பீரியட் பேண்டிஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பேபியோட ஜப்லாஸ். ஸோ இது வந்து நிறையவே வாங்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா மீஷோவில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட் இருந்துச்சு. பட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. இது மட்டும் நான் ஸ்டோரில் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வாங்கின கிளாத் இதுதான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து 0 to 3 months அப்படின்ற ஒரு சைஸ் இது. அண்ட் இந்த மாதிரி நிறைய பிங்க், ப்ளூ அண்ட் நியூட்ரலாக வந்து ஒயிட் கலர்ஸ். ஸோ இதெல்லாமே அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ டோட்டலாக இவ்வளோ இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 4-5 எடுத்துகிட்டு போனால் போதும்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அயர்ன் பண்ணி வச்சனால அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து க்ரூமிங் செட், 7-in-1 க்ரூமிங் செட். இது வந்து நான் லவ் லேப் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கினேன். இதில் கோம்பு, அதுக்கப்புறம் நெயில் கட்டர், சிசர், அப்புறம் சிலிகான் ப்ரஷ் அப்படின்ற எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து என் தங்கச்சி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ இந்த மாதிரி க்ரூமிங் செட்லாம் நிறையவே இருக்குது. ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்தது, அதனால நான் இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் மெயினாக வந்து இந்த ட்ரை ஷீட், இதுவுமே நான் லவ் லேப்ல இருந்தா வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 250 சம்திங் வந்தது. ஸோ 2 ஷீட் வரும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்மால் சைஸ் தான் இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது ரொம்ப மெயினாக இந்த ஸ்வாடல் கிளாத், இது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க அப்படின்னாங்க. ஸோ இது 3-in-1 காம்போ நான் வந்து லவ் லேப் பிராண்டில் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க்கும் வேணும்னா கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க தேவையானவங்க. அண்ட் இதோட பிரிண்ட்ஸ் அண்ட் இதோட கிளாத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஸ்வாடல் கிளாத் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்ததுமே அது வந்து ஸ்வாடல் பண்ணி வார்மாக இருக்கணுன்றதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது கிளாத்தோட குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கினீங்கன்னா அது இன்னுமே வந்து பேபிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால லவ் லேப் பிராண்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது செட் ஆஃப் 3 வரும். இதோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது 569 சம்திங் இருந்துச்சு. ஸோ இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த பிளாங்கெட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் க்ரையில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 400 வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டிலாக இருக்குது. அண்ட் இந்த பிரிண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இது நான் ஃபர்ஸ்ட் க்ரைலேருந்து வாங்கியிருந்தேன். துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம டிட்டர்ஜென்ட்டை விட பேபிக்குன்னு தனியாக ஒரு டிட்டர்ஜென்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால மதர்ஸ் பாஷ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நான் இந்த டிட்டர்ஜென்ட் வாங்கியிருந்தேன். இது நல்ல ஒரு ஆஃபரில் இருந்துச்சு நான் வாங்கும்போது. ஸோ இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 649, பட் 359 சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து அமேசானில் ஒரு ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அண்ட் பேபி ஒயிட்ஸு, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 99% பியூர் வாட்டர் இருக்குது அண்ட் நோ ஃப்ராக்ரன்ஸ். இது வந்து அன்சென்டட். இதில் வந்து 72 பேபி ஒயிட்ஸ் இருக்குது ஒரு பேக்கில். இந்த மாதிரி எனக்கு வந்து 1 2 3 4 பேக் வந்து கிட்டத்தட்ட 500 and something, 598, அரௌண்ட் 600 வந்து எனக்கு வந்து ஆஃபரில் 50% ஆஃபரில் மதர்ஸ் பாஷ் வெப்சைட்லேயே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நான் அதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு 2 ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து த சேம் டிட்டர்ஜென்ட் ஒன்று வந்தது, சின்ன பாட்டில் தான். இது வந்து 200 ml பாட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அது கூட வந்து they gave unscented baby shampoo. ஸோ இது ரெண்டுமே இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக வந்தது. மொத்தமாக சேர்த்து 600 rupees தான் ஆச்சு. மதர்ஸ் பாஷில் 50% ஆஃப் அப்பப்போ போடுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்லேயே போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அந்த ஆஃபர் கிடைக்கும். அது
பேபி கேரி பெட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டான பிரிண்ட்டு அண்ட் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இதுவும் வந்து என் தம்பி ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ பேபி கேரி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பேபி கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியல, எனக்கு அவங்க கிஃப்ட் பண்ணனால. அண்ட் இதோட பிராண்ட் வந்து பால்ஃபினோ அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து சாஃப்டாக இருக்குது. நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிப்லாக் கவர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி போட்டு நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ எதில் இருக்குது அப்படின்றத நம்ம வேணும்னா கூட நோட் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் நம்மளை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறவங்களுக்கு எந்தெந்த பொருள் எந்தெந்த இதில் இருக்குன்றதை நம்ம அதை எடுத்து சொல்லிட்டோம்னா அவங்க ஈஸியாக எடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு தேடி அந்த இடத்தையே நம்ம க்ளம்ஸி ஆக்க வேண்டாம். அதனால இது மெயினாக ஜிப்லாக் கவர்ஸ் வாங்குங்க. அண்ட் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பேபியோட திங்ஸ் அப்புறம் நமக்கு தேவையான டாய்லெட்டரிஸ் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேக்கில் வந்து வச்சுக்கலான்னு வாங்கியிருக்கேன். ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது அப்படியே நான் அதில் எடுத்து போட்டுருவேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட வாஷஸ், மாய்ஸ்சரைசர், ஷாம்பூ எதுவுமே இப்போ நான் வாங்கலை. ஹாஸ்பிட்டலில் டாக்டரை கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து பிறந்த பிறகு பீடியாட்ரிஷனை கேட்டுட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ எந்த ப்ராடக்ட்டு நம்ம வாங்கி வைக்கிறோம் அது ஒரு வேளை குழந்தைக்கு ஒத்துக்கலைன்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால அப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ அட் த சேம் டைம் நம்ம இப்போ எல்லாத்தையுமே வாங்கி வைக்கிறதோட அந்த டைம் தேவைப்படும் போது வாங்கிக்கலாம் சொல்லிட்டு அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த ஆர்கனைசர்ஸ் வாங்கி வைக்கிறது. ஸோ சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸு சின்ன இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்னதாக வாங்கி வச்சுக்கலாம். டைப்பர் வைக்கிறதுக்கு, மற்ற விஷயங்கள்லாம் வந்து பேபி கிளாத்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இன்னுமே வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து இந்த பெட் பக்கத்தில் இருக்க சைட் டேபிள் வந்து இன்னும் வாங்கலை. ஸோ அதை வாங்க போகிறேன். ஸோ அதை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஒன்ஸ் இங்கே நம்ம உட்காந்துட்டு பெட் பக்கத்துலேயே எல்லாமே வந்து செட் பண்ணிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆர்கனைசர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு இவ்வளோ ஆர்கனைசர்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் சிப்பர் பாட்டில். ஸோ தண்ணி கண்டிப்பாக அந்த டைமில் தேவைப்படும், ஹைட்ரேஷன் இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம நார்மல் பாட்டிலை விட சிப்பர் பாட்டில் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஸ்க்கு. ஸோ ஹாஸ்பிட்டல்னாலே ஃப்ளாஸ்க்கு தான். ஸோ ஃப்ளாஸ்க் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால நான் ஒரு ஃப்ளாஸ்க்கே வாங்கிட்டேன். மில்டனில் வந்து 1 லிட்டர் ஃப்ளாஸ்க் இது. ஸோ கண்டிப்பாக அது தேவைப்படும் அப்படின்னாங்க. இது ப்ளஸ் கெட்டில். சில ஹாஸ்பிட்டலில் கெட்டில்ஸ் வந்து நம்ம எடுக்கிற ரூமை பொறுத்து அவைலபிளாக இருக்கும், சில ஹாஸ்பிட்டலில் இருக்காது. ஸோ கெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டா இன்னுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஹாட் வாட்டர் வேணும்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து இன்னும் அதை வாங்கலை, பட் மெயினாக எனக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம், அந்த ஹாட் பேக் இருக்கும்ல, அந்த சூடு தண்ணி ஊற்றிட்டு வச்சு எடுப்பாங்க அந்த மாதிரி, அந்த ஹாட் பேக் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அதை நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல, இன்னுமே நான் வாங்கலை. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் என்னோட ரியலிஸ்டிக்கான ஹாஸ்பிட்டல் பேக் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக எதாவது தேவைப்படாது என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நான் ஆஃப்டர் டெலிவரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். Until then, bye and thank you for watching this video.